أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அபிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள், நாபாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறையில்லம் வருகை இருந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்த 8 நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்த எல்லா வகையான குற்றங்களையும் குறைகளையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு, இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது திரும்பாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் தேங்கி கிடக்கக்கூடிய அகமான நாட்டங்களை வல்ல ரஹ்மான் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்தில் முஸ்லிம்களும் பிற சமயத்தவர்களும் சமய நல்லிணக்கத்தோடும் ஒற்றுமையோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விசாலமாக திறந்து வைப்பானாக. நாம் குளிமிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இன்று வரையிலும் இதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அத்துணை நபர்களையும் அல்லாஹு அவனது நிகரில்லாத பேரொருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ஆங்கிலத்தில் ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் என்ற வார்த்தையை கேட்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய சிந்தனையில் வருவது ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். சுதந்திர தினம் இந்த இந்திய தேசம் சுதந்திரத்தை சுவாசித்த நாள் இந்த மாதம் பெற்றிருப்பதின் காரணத்தினால் இந்த மாதத்தினுடைய பெயர் விழுகின்ற பொழுதே அது சிந்தனைக்கு வந்து விடுகிறது. நம்முடைய மார்க்கத்திற்காக வேண்டி பல்வேறு நிலைகளில் தியாகம் செய்தவர்கள், சஹாபாக்களை, தாபீன்களை நாம் நினைத்து பார்ப்பது நமக்கான கடமை என்பது போல நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்திற்காக வேண்டி நம் சமூகத்தவர்கள் செய்த பங்களிப்பை எண்ணி பார்ப்பது நமக்கான கடமையாக இருக்கிறது. ஆண்டிற்கு ஒரு முறை அவர்களை நினைத்து பார்ப்பது என்பதல்ல, ஒவ்வொரு நாளும் அவர்களை குறித்து நினைத்து பார்க்க வேண்டிய கடமைகளில் நாம் இருக்கிறோம். இந்தியாவில் முஸ்லிம்கள் இன்றைக்கு நெருக்கடியில் இருக்கிறார்கள் ஒரு பகுதி. ஆனால் இந்த இந்திய தேசம் என்பது சுதந்திரமான நாடு என்று சொல்லக்கூடிய அளவில் சுதந்திரத்தினுடைய சுவாசத்தை எல்லோருக்கும் கொடுக்கிறது என்றால் அதற்காக விதையாக ஆனவர்கள் நம் சமூகத்தை சார்ந்த முஸ்லிம்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
வருடந்தோறும் அவர்களை பற்றி நினைவுபடுத்தப்பட வேண்டுமா? ஆகஸ்ட் என்று சொன்னால் அவர்களை குறித்து பேச வேண்டுமா, பேசித்தான் ஆக வேண்டுமா என்ற கேள்விகள் நமக்குள்ளால் வந்தால் நிச்சயம் நாம் பேசித்தான் ஆக வேண்டும். பேசுவதற்கான கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். வெள்ளையர்களிடமிருந்து இந்த இந்திய தேசத்தை விடுதலை பெறுவதற்காக வேண்டி எவ்வளவு தூரம் அவர்கள் முயற்சித்தார்கள் என்கின்ற தகவல்களை நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நாம் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, நம்மை அடுத்த தலைமுறைகளுக்கு அதை கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாம சில செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டோம், அதோடு போதும் என்று சொல்லக்கூடிய காரியம் அல்ல இது. நம்மை அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இது சார்ந்த செய்திகளை நம் சமூகத்தில் இந்த தேசத்தினுடைய நலனுக்காக, விடுதலைக்காக நம் முஸ்லிம்கள் செய்த பங்களிப்பை நினைவுபடுத்தி அவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். காரணம், இந்த தேசத்தில் யாரெல்லாம் அன்றைக்கு வெள்ளையர்களின் ஆங்கிலேயருடைய காலில் விழுந்து அவர்களிடமிருந்து மன்னிப்பை கோரினார்களோ அவர்களை எல்லாம் இன்றைக்கு தேசத்தினுடைய பிதாமகன்களாக பார்க்கப்படுகிறது. தேசத்தினுடைய தியாகி என்று சொல்லப்படக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோம். யாரெல்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து உடலை, பொருளை, உயிரை, ஊரை இவைகளை எல்லாவற்றையும் தியாகம் செய்தார்களோ அந்த தியாகிகளான இந்த சமூகத்தை இன்றைக்கு விரோதிகளாக பார்க்கக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோம். இளைய தலைமுறைகளுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும், அவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சிறு பிராயத்தில் நம் பிள்ளை இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான செய்திகளை நாம் கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமை. இந்த தேசத்தில் இன்றைக்கு முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோம். நாம் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். இது எப்படி கிடைத்தது? ஏறத்தாழ சுதந்திரத்தினுடைய நிகழ்வுகளை பெரிதும் தெரியாத சூழலில் தான் இன்றைக்கு பெருவாரியான நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார். எல்லாரும் போராடினாங்க, முஸ்லிம்களும் பங்களிப்பு செய்தார்கள், அவ்வளவுதான். எல்லோரும் போராடினார்கள், அதில் முஸ்லிம்களும் பங்களிப்பு செய்தார்கள். வரலாற்று வல்லுநர்கள் எழுதக்கூடிய வார்த்தை உண்டு. ஒவ்வொரு மதங்களினுடைய சதவீதத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது முஸ்லிம்கள் அவர்கள் வசித்த அன்றைய காலத்தில் அவர்கள் வாழ்வதை வசித்தவர்களில் அதிகமானவர்கள் பிற சமயங்களில் மதத்தவர்களில் கலந்து கொள்வதை விடவும் முஸ்லிம்கள் அதிகமாக பங்கெடுத்தார்கள் என்று எழுதுகிறார்கள். முஸ்லிம்களினுடைய பங்களிப்பு இந்த இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி போராடியவர்கள் என்கின்ற பட்டியலை, நியாயமான பட்டியலை, இன்றைக்கு வெளியிடக்கூடிய பட்டியல் அல்ல. இன்றைக்கு எவர்களெல்லாம் மன்னிப்பு கேட்டார்களோ அவர்களுடைய பெயர் தான் முதல் தியாகி என்பதாக பட்டியலிடப்படுகிறது. இவர்கள் சொல்லக்கூடிய பட்டியல் அல்ல. உண்மையில் வரலாற்றில் பங்கெடுத்தவர்களுடைய பட்டியலை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த தியாகத்தினுடைய புத்தகத்தில் எந்த பக்கத்தை திருப்பினாலும் முஸ்லிம்களுடைய பெயர்கள் இல்லாமல் இருக்கார். எந்த பக்கத்தை நீங்கள் எடுத்தாலும் சரி, எந்த போராட்ட களத்தை நீங்கள் எடுத்தாலும் சரி, அதில் மிகப்பெரிய பங்களிப்பு முஸ்லிம்களுடைய பங்களிப்பு நிச்சயம் அதில் இருக்கும். முஸ்லிம்கள் அப்படி பங்களிப்பு செய்தார்கள். இவைகளெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. வரலாறுகள் திரிக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது, மாற்றம் செய்யப்படுகிறது. அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? எது உண்மை என்பதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தினுடைய சூழலில் நாம் இருக்கிறோம். எது உண்மையான நிலவரம்? எவர்கள் தியாகம் செய்தார்கள்? முஸ்லிம்களுடைய பங்களிப்பு எதுவாக இருந்தது? எவ்வளவு தூரம் அவர்கள் தியாகம் செய்தார்கள் என்பதையெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய, நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். சங்கைக்குரியவர்களே, கடந்த 100 ஆண்டுகள் இந்த இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக போரில் பங்கேற்றவர்களுடைய பட்டியல் இருக்கிறது, பேசப்படுகிறது. அவர்களை குறித்தெல்லாம் அவர்களுக்கு எவர்கள் சாதகமாக இருக்கிறார்களோ அவர்களை உயர்த்தி பிடித்து பேசக்கூடிய
வேலைகளையும் காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். எவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ, இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு எதிரான கொள்கையில் எவர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் தலைக்கு மேலாக தூக்கி பிடித்து பேசக்கூடிய சூழலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த 100 வருட காலத்தில் தியாகத்தினுடைய பட்டியலில், இந்த இந்திய விடுதலையினுடைய பட்டியலில் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்தியாவினுடைய சுதந்திரம் என்பது 1757 தொடக்கமாகிவிட்டது. 1757. அதிலிருந்து முஸ்லிம்கள் வெள்ளையரிடமிருந்து உண்டான இந்த இந்தியாவை அவர்களுடைய எண்ணத்தில் இருந்து, இந்த இந்தியா தங்களுக்கு அடிமையானது என்கின்ற எண்ணத்தில் இருந்து இந்த தேசத்தை விடுவிக்க வேண்டும் என்பதை வெள்ளையர்களிடம் ஆரம்பமாக யுத்தங்களை புரிந்தவர்கள், போர் செய்தவர்கள் முஸ்லிம்கள். இன்னும் சொல்வதானால் அந்த துவக்க காலகட்டங்களில் 100 ஆண்டுகள், ஏறத்தாழ 100 ஆண்டுகள் முஸ்லிம்கள் மட்டுமே இந்த களத்தில் இருந்தார்கள். இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி போராடக்கூடிய இந்த களத்தில் முஸ்லிம்கள் மட்டுமே பங்களிப்பு செய்தார்கள் என்பது நிதர்சனமான விஷயம். அதை அடுத்து வந்த காலகட்டங்களில் இதனுடைய பாதிப்பை உணர்ந்து கொண்ட பிற சமயத்தவர்கள் எல்லாம் இதில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். ஒரு கட்டங்கள் எந்த அளவுக்கு ஆனது என்று சொன்னால், ஒவ்வொரு இடங்களிலும் ஜும்மாவினுடைய பயான்கள் பேசப்படக்கூடிய பள்ளிவாசல்கள் எல்லாம் இந்த தேசத்தினுடைய விடுதலை என்பது நமக்கு அவசியம் என்பதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பிரசங்கங்கள் உருவாகிக் கொண்டே இருந்தது. வாரந்தோறும் அது குறித்து, இந்த தேசத்தினுடைய நலன் குறித்து பேசப்பட்டது. இந்த தேசத்தில் வெள்ளையர்களுடைய ஆதிக்கம் எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கிறது, அவர்கள் எவ்வளவு பெரிய பாதிப்பை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள், நாம் இந்த தேசத்தை விடுதலைக்குரிய தேசமாக மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு பூர்வமான உரைகள் ஒவ்வொரு ஜும்மாவிலும் நிகழ்த்தப்பட்டது என்பதையெல்லாம் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். இந்தியர்கள், வெள்ளையர்கள் இந்தியாவிற்குள் நுழைகிறார்கள். வங்காள தேசத்தின் சிங்கம் என்று சொல்ல அழைக்கப்படக்கூடிய சிராஜ் தௌலா அவர்கள் வெள்ளையர்களை எதிர்கொண்டு போரிட துணிந்தார்கள். போருக்கு எல்லாம் தயாரான பொழுது கடுமையான மழை. அந்த மழையின் காரணத்தினால் அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் நீர்த்து போனது. சிராஜ் தௌலா தோற்கடிக்கப்பட்டார். தோற்கடிக்கப்பட்டதுமல்ல, அது மட்டுமல்ல காரியம், அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது. ஒரு முஸ்லிம், வெள்ளையர்கள் அவருடைய தலையை துண்டித்தார்கள். துண்டித்ததோடு மட்டுமல்ல, மக்களுடைய பார்வைக்கு அவருடைய தலையை ஒரு கம்பியில் குத்தி வைத்தார்கள். மக்களுடைய கண் பார்வை காட்சி பொருளாக அந்த தலையை அவர்கள் வைத்தார்கள். வெள்ளையர்கள் அன்றைக்கு ஆதிக்கம் செலுத்தினார்கள். இந்த இந்தியாவிற்குள் நுழைந்தார்கள். இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி வெள்ளையர்களை எதிர்த்து முதலில் தலை துண்டிக்கப்பட்ட நபர் சிராஜ் தௌலா அவர்கள். முதலில் இந்த தியாகத்தினுடைய இரத்த துளிகளை இந்த தேசத்திற்காக வேண்டி சிந்தியவர்கள் ஒரு முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். எவ்வளவு தூரம் பங்களிப்பு செய்தார்கள், எவ்வளவு பெரிய தியாகங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள். அரசராக வாழ்ந்தவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி பார்த்தார்கள். ஆங்கிலேயனுடைய கொடுமையான நிலைகள் எல்லாம் சாதாரணமாக நாம் கடந்துவிட முடியாது. அவர்கள் கொடுமைப்படுத்திய விதம் வேறு. முகலாய பேரரசின் கடைசியாக இருக்கக்கூடிய பகதூர் ஷா டெல்லியை அழகான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆங்கிலேயர்கள் பகதூர் ஷாவையும் அவருடைய மனைவி மக்களையுமாக சேர்த்து ரங்கூனுக்கு சிறையில் அடைத்தார்கள். ரங்கூனில் உள்ள சிறையில் அடைத்தார்கள். கடுமையான சித்திரவதைக்குள்ளால் ஆளாக்கப்பட்டார்கள். இந்த உலகத்தில் நாம் நேசிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி மக்கள், சொத்துக்கள் எது வேண்டுமானாலும் என்னிடமிருந்து எடுத்துக்கொள், என் குடும்பத்தை விட்டுவிடு என்று சொல்லுவோம். என்ன சொத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், என்னுடைய மனைவி மக்கள் இவர்களை எனக்கு உரியவர்களாக, அவர்களை நிம்மதியாக வாழவிடு என்று சொல்லத்தான் நம்முடைய எண்ணம் வரும். அரசராக வாழ்ந்தவர் பகதூர் ஷா சிறை கைதியாக இருக்கிறார். கடுமையான சித்திரவதைகள் செய்யப்படுகிறார். நாள்தோறும் சித்திரவதைகள். ஒரு காலை உணவு ஒரு தட்டில் மூடிய நிலையில் கொண்டு வரப்படுகிறது.
கைதிக்கான உணவை எடுத்து அவர் பார்க்கிறார், திறந்து பார்க்கிறார். தன்னுடைய இரு மகன்களுடைய தலை அதில் வெட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இரு மகன்களுடைய தலையை வெட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த தகப்பனாக இருந்தாலும் கதறி அழுதிருப்பார், துடிதுடித்து போயிருப்பார். இனி என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்று சொல்லியிருப்பார். ஆட்சி அதிகாரம் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், என்னையும் என் மனைவி மக்களையும் விட்டுவிடு என்று சொல்லியிருப்பார். சரணடைந்திருப்பார். சுருங்க சொல்வதானால் நீ வாழ்ந்து கொள் என்று சொல்லியிருப்பார். நாங்கள் உனக்கு அடிமையாகவே இருந்து விடுகிறோம் என்று சொல்லியிருப்பார். அருமையானவர்களே, பகதூர் ஷாவிற்கு இப்படி கொடுக்கப்பட்ட போதும் கூட அவர்கள் கலங்கவில்லை. பர்மாவில் கடுமையான வேதனை செய்யப்பட்ட அந்த சிறையில் மரண தருவாயில் அவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த தேசத்தை எவ்வளவு தூரம் ஒரு மனிதர் நேசிக்க முடியும் என்பதற்கான உதாரணம் அது. நாம் சுதந்திரமாக அங்கும் இங்குமாக அலைகிறோம், திரிகிறோம், நாம் இந்தியன் என்று பேசிக் கொள்கிறோம். அருமையானவர்களே, இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக பெருமக்கள் விதைத்த விதைகள், அவர்கள் தாங்கிய வலிகள், அவர்கள் இழந்த இழப்புகள், இவைகளையெல்லாம் நாம் எண்ணி பார்ப்பது நம்முடைய கடமை. சாதாரணமாக கடந்துவிட முடியாது. நம்மோடு இந்த விஷயங்கள் எல்லாம் நின்றுவிடக்கூடாது. அடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த செய்திகள் போய் சேர வேண்டும். தேசத்தை எப்படி நேசித்தார் தெரியுமா பகதூர் ஷா? கடுமையான சித்திரவதையில் மரணத்தினுடைய மடியில் கிடக்கக்கூடிய அவர் இறப்பதற்கு சற்று முன்னதாக பேசுகிறார். நான் இறந்து விட்டால் என்னை அடக்கம் செய்யப்படக்கூடிய இடத்தில் கையில் இருந்து ஒரு பிடி இந்தியாவினுடைய மண்ணை கொடுக்கிறார். இந்த மண்ணை என்னை எந்த இடத்தில் நீங்கள் அடக்கம் செய்கிறீர்களோ அங்கு போட்டுவிடு. என் தேசத்தினுடைய மண்ணை என் கபரில் தூவிவிடுங்கள் என்று சொன்னார். சங்கையானவர்களே, இந்த சுதந்திரத்தினுடைய விதைகளாக இருந்தவர்கள் நம் சமூகத்தை சார்ந்த முஸ்லிம்கள் என்பதை நாம் எப்பொழுதுமே மறந்துவிடக் கூடாது. அவர்களை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நினைக்க வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். வெள்ளையர்களுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர்கள் திப்பு சுல்தான். அன்றைய காலத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏவுகணையை போர்க்களத்தில் பயன்படுத்தினார்கள், அறிமுகப்படுத்தினார்கள் திப்பு சுல்தான் அவர்கள். அவர்கள் வாழும் காலமெல்லாம் வெள்ளையர்களுடைய உள்ளத்தில் இந்த இந்தியா நமக்குரியது என்ற எண்ணமே எழாமல் இருந்தது. அவ்வளவு பெரிய வீரர், திறமையாக எதிர்கொள்ளக்கூடியவர். ஒரு நாள் பல நாட்கள் ஆளாக ஓநாயாக வாழ்வதை விடவும் ஒரு நாள் புலியாக வாழ்வதே சிறந்தது என்று கர்ஜித்த பெரும் மாவீரர் திப்பு சுல்தான். துரோகத்தினுடைய பின்னணியில் அவர்களையும் வெள்ளையர்கள் கொலை செய்தார். மிகப்பெரிய வீரனை நெஞ்சுக்கு நேராக எதிர்கொள்வதற்கான துணிவற்ற அந்த வெள்ளையர்கள் துரோகத்தால் விலை போனவர்களின் மூலமாக முதுகில் குத்தி அவர்களை ஷஹீதாக்கினார்கள். இந்த தேசத்தின் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இழந்த இழப்புகள் என்பது சாதாரணமானதல்ல. சுதந்திரத்திற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட உயிர்கள் பிற சமயத்தவர்களை விடவும் முஸ்லிம் சமூகத்தில் உள்ளவர்களுடைய உயிர்கள் அதிகம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, 1919 ஜாலியன் வாலா பாக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் ஷூட்டிங் ஆர்டர் நடந்தது. வரலாற்றில் அதுவும் உண்டு. ஜெனரல் டயர் என்று சொல்லக்கூடிய ஆங்கில அதிகாரி சுட்டு தள்ளுவதற்கான அனுமதியை கொடுத்தார். நின்றவர்கள் எல்லாம் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். ஜாலியன் வாலா பாக் என்பது ஒரு கிணற்றினுடைய பெயர். இவர்களெல்லாம் அந்த உயிரை மாண்டார்களோ, தியாகம் செய்தார்களோ, அத்துணை நபர்களையும் அந்த கிணற்றில் அள்ளி போட்டார்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள். வரலாற்றில் உண்டு. உண்மையான வரலாற்று பக்கங்களில் அவர்களில் 99.9% முஸ்லிம்கள். கொல்லப்பட்டவர்கள் எல்லோரும் முஸ்லிம்கள். எவ்வளவு பெரிய தியாகத்தை இந்த சமூகம் முன்னெடுத்தது. இவைகளையெல்லாம் நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கேரளத்தினுடைய
விடுதலை போராட்டத்திற்காக வேண்டி மாப்பிள்ளைமார்கள் அவர்களுடைய தியாகங்கள் நாம் சாதாரணமாக கடந்துவிட முடியுமா? ஒரு கட்டத்தில் வெள்ளையர்கள் எப்படி அவர்களை கொலை செய்தார்கள் தெரியுமா? சரக்கு ரயில்களில் மிக நெருக்கடியாக மக்களை எல்லாம் ஒன்றாக அடைத்து உள்ளே வைத்து அடைத்து கேரளாவில் இருந்து புறப்பட்ட அந்த ரயில் வேலூரை நோக்கி சென்றது. வேலூரில் சென்று நிறுத்தி அந்த சரக்கு பெட்டிகளை திறந்து பார்க்கின்ற பொழுது கேரளத்தில் உயிரோடு ஏற்றப்பட்டவர்கள் எல்லோரும் நெரிசலில் சுவாசமூட்டின் காரணத்தினால் மூச்சு திணறல் ஏற்பட்டு எல்லோரும் மரித்த நிலையில் திறக்கப்பட்ட பொழுது சடலங்களாக வெளியே வந்து விழுந்தார்கள். இவ்வளவு பெரிய கொடுமை. இந்த கொடுமை எதற்காக வேண்டியவர்கள் சகித்தார்கள்? எண்ணி பார்க்க வேண்டும். இவ்வளவு பெரிய பொருள் சேதங்கள், உயிர் சேதம், இவைகளெல்லாம் எதற்காக வேண்டி செய்ய வேண்டும்? அவர்கள் அருமையானவர்களே, தான் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியா? தான் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் செய்வதாக இருந்தால் வெள்ளையினிடத்திலே இந்த நாட்டை அவர்கள் ஒப்படைத்து விட்டவர்கள் அவர்களுக்கு அடிமை என்ற பெயரில் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கிறார். எண்ணி பாருங்கள். ஆனால் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அடிமையாக இருப்பது கூடாது. அடிமைவது என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே என்கின்ற ஏகத்துவத்தை இஸ்லாம் ஒவ்வொரு முன்னினுடைய உள்ளத்திலும் விதைத்திருக்கிறது. இங்கு மனிதனை அடிமையாக்க முடியாது என்பதை உணர்த்தி சொல்லிய இஸ்லாத்தினுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள் முஸ்லிம்கள் தாங்கள் அடிமையாக ஒருபோதும் வாழக்கூடாது, நாம் வாழக்கூடிய இந்த தேசம் அடிமையாக இருக்கக்கூடாது என்று விரும்பினார்கள். வெள்ளையுடைய கையில் அது அடிமையாக அகப்பட்டு விடக்கூடாது, அகப்பட்டு போற இந்த இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. தனக்கு பின்னால் வரக்கூடிய நமக்காக, தனக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் வாழ வேண்டும், இந்த தேசத்தில் சுதந்திரமாக அவர்கள் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மேற்கொண்டவர்கள் தங்களுடைய உயிர்களையும் சாதாரணமாக அவர்கள் தியாகம் செய்தார்கள், பொருள்களை தியாகம் செய்தார்கள். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பர்மாவில் இந்திய ராணுவம் கட்டமைப்பதற்காக வேண்டி பொருளாதார நிதி உதவி வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பொழுது அங்குள்ள வியாபாரிகள் எல்லாம் சொன்னார்கள், எங்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் 10% நாங்கள் தருகிறோம். கூட்டத்தில் ஒருவர் எழுந்து போனார், ஒரு முஸ்லிம். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களிடத்தில் ஒரு காசோலை கொடுத்தார். பார்க்கிறார்கள், 1 கோடி ரூபாய், அன்றைக்கு 1 கோடி ரூபாயுடைய தொகையை எழுதி கொடுத்தார். ஹபீப் முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் சொன்னார். சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னார், நண்பர்களை, நீங்கள் தரக்கூடியது எதுவும் எங்களுக்கு தேவையில்லை, இதோ என்னுடைய சகோதரர், என் நண்பர் ஹபீப் முகமது அவர்கள் கொடுத்த இந்த 1 கோடி ரூபாய் இந்த இந்திய தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்திற்காக வேண்டிய ராணுவத்தை கட்டமைப்பதற்கு இது போதுமானது என்று சொன்னார். இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புக்கு உரியவர்களாக முஸ்லிம்கள் திகழ்ந்தார்கள். அதனுடைய பின்னணி என்ன? நாம் அவர்களுடைய வழித்தோன்றர்கள் இந்த தேசத்தில் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக, நாம் யாருக்கும் அடிமைப்பட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி, அடிமைத்தளத்தில் இருந்து இந்த இஸ்லாம் மனிதர்களை சுதந்திரமாக வைத்திருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி. சங்கையானவர்களே, ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உண்டான வக்ஃபு சட்டத்தின் மீதான வழக்கு, அந்த மசோதா 40 வகையான திருத்தங்கள் கொண்ட அந்த மசோதா இந்த இஸ்லாமிய சமூகத்தை பல்வேறு வழிகளில் தாக்கியவர்கள் ஒரு கட்டத்தில் ஷரியத்தில் கூட கை வைத்தார்கள். முத்தலாக்குடைய பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு தரும் என்று சில மேதாவிகள் நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட பேசிக் கொண்டார்கள். கவலைக்குரிய செய்தி அது. இந்த மார்க்கம் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நிர்ணயித்த ஒன்றை விட, ஒரு வழிகாட்டுதலை விட ஒரு மனிதனால், ஒரு சாமானிய மனிதனால் அதை சரி செய்ய முடியுமா? அதற்கு வழி உண்டா? அல்லாஹ் நிர்ணயித்த சட்டத்தில் அல்லாஹுடைய தூதுவர் சொன்ன வார்த்தையில் எங்காவது மாற்றம் செய்ய முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய அரசு ஷரியத்தினுடைய முறையில் கை வைத்தது. நேற்றைய தினம் நடந்த விவகாரத்தில் 40 திருத்தச் சட்டங்கள் வக்ஃபு சம்பந்தமாக எவ்வளவு பெரிய நெருக்கடிக்குள்ளாக இந்த சமூகத்தை தள்ளி பார்க்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். வக்ஃபு சொத்துக்கள் என்பது
இந்த இந்திய தேசத்தில் ரயில்வே அடுத்து ராணுவத்திற்கு அடுத்து 3வது இடமாக முஸ்லிம்களுடைய வக்ஃப் சொத்துக்கள் நிறைவாக இருக்கிறது. கொஞ்ச நெஞ்சமல்ல, நிறைவான சொத்துக்கள் இருக்கிறது. இது மார்க்கம் இந்த சமுதாயத்தை அப்படி பக்குவப்படுத்தியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நாளில் முஹைரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர் பெருமானாருடைய கரம் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிகிறார். மொழிந்தவர் யுத்தத்தில் பங்கு கொள்கிறார். அதுதான் மாற்றம். மார்க்கத்தை அங்கீகரித்தவுடன் எல்லாவற்றையும் கபூல் செய்து கொள்வது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது. ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் யுத்தத்தில் கூட அடுத்த வினாடி கலக்க வேண்டுமா? கலக்க வேண்டும் என்று எப்பொழுது கலிமாவை மொழிந்து கொண்டாயோ, இஸ்லாத்திற்குள் உன்னை நுழைத்துக் கொண்டாயோ, நீ மூமின், இப்பொழுது வந்த மூமின், அதனால் இப்போது வேண்டாம் என்பதற்கான பேச்சுக்கே இங்கு இடமில்லை. உஹதில் அவர் கலந்து கொள்வதற்கு முன்னால் சொன்னார், பெரும் செல்வம் எனக்கு இருக்கிறது, இந்த யுத்தத்தில் நான் கலந்து கொள்கிறேன். ஒருவேளை இந்த யுத்தத்தில் நான் ஷஹீதாக்கப்பட்டால் என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சொந்தம் என்று சொன்னார். யுத்தத்தில் பங்கெடுத்தார். சொன்ன வார்த்தை போல ஷஹீதாக்கப்பட்டார். அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு வழங்கினார். அந்த தோட்டங்கள் 7 தோட்டங்கள், மிக செல்வங்கள் செழிப்பான 7 தோட்டங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வைக்கு அவர்களுக்கு சொந்தமாக ஆக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மக்களினுடைய நன்மை தரக்கூடிய காரியத்திற்காக பயன்படுத்தி விட்டார். அவைகள் அனைத்தையும் தனக்காக வைக்கவில்லை. தாகா நபியினுடைய வழிகாட்டுதல் தான் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய சரியான வழிகாட்டுதல். தனக்காக அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்துக் கொள்ளவில்லை. அன்றைய தினத்தில் தேவையுடைய மக்களுக்கு அதை தேவைப்படக்கூடிய பொருளாக மாற்றினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3இல் 1 பகுதி நீங்கள் வக்ஃப் செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. உங்களுடைய சொத்துக்களில் 3இல் 1 பகுதி. ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் நான் இறை வழியில் தியாகம் செய்ய விரும்புகிறேன். இல்லை, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிகாட்டுதல். உங்களுடைய உறவுகளில் ஏழைகள் இருந்தால் அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்காமல் அவர்களை ஏழையாக ஆக்கி வைத்துவிட்டு உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்வதை விடவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுப்பது சிறந்தது. அவர்களை திருடத்தில் நீங்கள் கையேந்த வைத்து விடாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுவுமே கொடுக்காம ஏழ்மை நிலையில உங்களுடைய பிள்ளைகள் திருடத்தில் கையேந்தக்கூடிய சூழலை நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி வார்த்தெடுக்கப்பட்ட இந்த சமூகம் அல்லாஹ்வுடைய பாதையில் இறை இல்லங்களுக்காக, பிற மக்களினுடைய பயன்பாட்டிற்காக, மற்றவர்களுடைய நலனுக்காக வேண்டி சொத்துக்களை ஏராளமாக அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்திருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றை செலவிடாத வரையிலும் அல்லாஹ்வுடையிடமிருந்து நன்மையை பெற முடியாது என்கிறான் அல்லாஹ். பைதுஹா, மிக பிரியமான தோட்டம். அபூ தல்ஹா விரைந்து வந்தார்கள், அல்லாஹ்வுக்காக நான் பங்களிப்பு செய்கிறேன், தியாகம் செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் சொன்னார்கள், உங்களுடைய உறவுக்காரர்களுக்கு அதை நீங்கள் பங்கிட்டுக் கொடுங்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தம் என்பது இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்துவதற்கான வழியில் உள்ளது. நம் நாட்டினுடைய வக்ஃப் சட்டம் என்பது 1955 இயற்றப்பட்டது. அதில் இன்னும் சில பாதுகாப்புகள் தேவை என்ற அடிப்படையில் 1995 அந்த சட்டம் இன்னும் வலுவாக்கப்பட்டது. முஸ்லிம்களுக்கான ஒரு பெரும் நன்மை தரக்கூடிய காரியமாக இருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் இன்றைக்கு மத்திய அரசு கை வைத்திருக்கிறது. அதனுடைய பின்னோட்டங்களை நாம் பார்த்தால் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த சமுதாயத்தை நசுக்குவதற்கான என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்துணை வழிகளையும் அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். நாம் அல்லாஹ்விடம் சரியாக அவருடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நிலையில் நாம் அவரிடம் முறையிட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் நமக்கான வெற்றி இந்த உலகத்தில் இருக்கிறது, நாளை மறுமையில் நமக்காக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் அவன் எதை அவன் தூதரின் மூலமாக நமக்கு நன்மையானதாக அறிவித்துக் கொடுத்தானோ
அதை சுதந்திரமாக செயல்படுத்தவும், எவைகளையெல்லாம் பாவம் என்று அல்லாஹ் தடுத்தானோ அவைகளையெல்லாம் விட்டு தவிர்த்து வாழும் ரஹ்மான் வழிவகை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.